இந்த படம் அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை அழகா எமோஷனலா சொல்லி இருந்திருக்காங்க. ராஜசேகரை பத்தி யாராவது ஒருத்தர் தப்பா சொல்லிட்டா இவர் அந்த களத்துக்கே போய் பொளந்து எடுத்துருவாப்ல. இந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்டபிளான கதை தான் இந்த படம். இதுல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது பைக் சேசிங் தான். ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த பைக் சேசிங் அப்படிங்கிறது சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்காங்க. சேசிங்கில் இருக்கிறப்ப தனக்கு பின்னாடி வரவனை எக்காரணத்தை கொண்டும் பார்க்கக்கூடாது. ஒரு வளைவை எப்படி முந்தணும், அதே போல் அந்த வளைவில் ஒருத்தனை எப்படி கார்னர் பண்ணும், தன்னை ஒருத்தன் கார்னர் பண்ணால் அந்த வளைவில் இருந்து எப்படி சமாளித்து மேலே வரணும் அப்படிங்கிறத கட்டாக விஷுவலாக டைலாக்காக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க இந்த படத்தில். மகனை நம்பி ஜெர்மனி வரைக்கும் போய் ஒரு நிறுவனத்தோட டைப் பண்ணுறாரு டாக்டர் ராஜசேகர். ஆனால் மகனோ அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் ஒன்று செய்தறாப்புல. அதனால போட்டியிலிருந்து விலக வேண்டிய சூழலும் ஏற்படுது. அந்த நிறுவனமும் டாக்டர் ராஜசேகரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த மகன் வெகுண்டு எழுந்து நான் அந்த ரேஸில் திரும்ப கலந்துக்கிறேன், என் அப்பாவுடைய பெயரை உலகம் பறைச்சாற்ற போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி கிளைமேக்ஸில் வழக்கம் போல போட்டியில் ஜெயிக்கிறதா இந்த படம். ஸோ இது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. டைம் கிடைச்சா ஃபேமிலியோட இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம்.